விஜய் பேச்சு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரசிக்கிறபடியா இருந்துச்சு. ஆனா ரொம்ப மேம்போக்கா இருந்துச்சு. எதையுமே வந்து ஒரு ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது, ஆதாரங்கள் வந்து தர்றதுன்றது ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு மிகுந்த ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து ரொம்ப மேம்போக்கா பேசிட்டாரு. ரசிக்கிறபடியா இருந்துச்சு. ஒரு ஹீரோ எப்படி வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல கேதரிங்க ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுவாங்களோ, அந்த மாரி அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. உங்க பார்வை? அதான் சொன்னேனே, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில ஆளுமைகள் இருக்கு, ஸ்டைல் இருக்கு. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டா, அவருக்கு தனியா ஒண்ணு இருக்கு. அறிஞர் அண்ணா அவர்களுக்குன்னா அவருக்கு தனியா. கலைஞர் ஐயாவ எடுத்துக்கிட்டா அவருக்கு தனியா. ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருடைய பிளஸ் என்ன எதுவோ, தன்னுடைய பலம் எதுவோ அத தான் பெருசா எடுத்து முன்வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ எங்க அண்ணன் தளபதியோட பலம் என்னன்னா, அவருடைய முகம். அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு, அவருடைய குட்டி கதைகள், அவர் கனெக்ட் பண்ற விதம். ஒரு மீட்டிங் அப்படின்னா, ஒரு மேடைக்கும், மேடையில் கீழ அமர்ந்திருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவுகள எப்படி பகிர்ந்துக்கிறது? என் எண்ணத்த நான் மக்களுக்கு எப்படி நான் விதைக்க போறேன்?